ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிஸ்ட்ல படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ரீவாலுவேஷன் ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது போக உங்களோட ஓன் ஒப்பீனியன் டேட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன். ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி எப்படிலாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதை ப்ரெடிக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இது அஃபீஷியல் கிடையாது, பட் இந்த டேட்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்ஸ்க்கு இதை பார்த்துக்கோங்க. இது அஃபீஷியலில் நானாக வந்து ஓனாக எடுத்திருக்க டேட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நான் எதில் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2022 2025 வரைக்கும் எப்படி வந்து யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் பர்டிகுலராக பார்க்க வேண்டியது ரீசெண்டாக எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 days 13 days 14 days இதிலே வந்து அதாவது ஒரு 20 daysக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிவாலுவேஷன் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ முன்னாடி கூட லேட்டாக இருக்கும், இப்போ ரீசெண்டாக அப்படி தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு 21 days வந்து முன்னாடி ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 15 அந்த டேட்லேயே வந்திருக்கு. ஸோ அது போக நீங்கள் பர்டிகுலராக பார்க்க வேண்டியது இந்த நவம்பர் டிசம்பர் செஷனை தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குறது நவம்பர் டிசம்பர் 2025 தான். ஸோ அதனால் ஏப்ரல் மே 2024 ஏப்ரல் மே 2023 அதை பார்க்கறத விட நம்ம நவம்பர் டிசம்பர் 2024 பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு இதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம நவம்பர் டிசம்பர் 2024 இதே மாதிரி 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ இந்த டைமே வந்து 21 போட்டு அதுக்கப்புறம் 24 மாற்றிருப்பாங்க. அங்கே வந்து ஏப்ரல் 30 கொடுத்து அடுத்து மே 3 மாற்றிருப்பாங்க. நடுவில் ஏப்ரல் மே 2025 மாற்றிருப்பாங்க. பட் நம்ம நவம்பர் டிசம்பர் செஷனால் அதை மட்டும் பார்ப்போம். ஸோ இதில் ரிசல்ட் வந்து மே 16 வந்து வந்துருந்துச்சு 2025. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 daysலேயே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு இந்த டைம் நம்ம பார்க்குறப்போ ஸோ நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 ஒரு 18 days, அதாவது மோஸ்ட்லி வந்து 13 ஒரு 16 or 17 daysக்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆக சான்சஸ் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆனால நிறைய டைம்ஸ் வந்து வெனஸ்டேவும் ஃப்ரைடே வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெனஸ்டே இல்லை ஃப்ரைடே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக நம்ம வந்து ஒரு 13 days எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா மே 7 வரைக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா மே 8, ஏன்னா மே 8ங்கிறது உங்களுக்கு ஃப்ரைடே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மே 13 இது வந்து வெனஸ்டேவாக இருக்கும். மே 15 or 16. ஸோ மோஸ்ட்லி இந்த 15 or 16 வரைக்கும் ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஏன் அப்படின்னா அடுத்து வந்து மே 18 ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமஸ்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிக்க வர வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மே 2nd வீக்குள்ளே இந்த ரீவாலுவேஷன் ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் செமஸ்டர் இருக்குது. மோஸ்ட்லி செமஸ்டருக்கு முன்னாடியே ரீவாலுவேஷன் ரிசல்ட் உங்களுக்கு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க டேட் உங்களுக்கு யூனிவர்சிட்டி எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டுட்டதுனால இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.